பிரச்சனைகள் வர இடத்துல பேசணும். இந்த விசுவாசம் அங்கே வரணும். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? சர்ச்சுக்கு வரீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, பாட்டு பாடுறீங்க, எல்லாம் செய்றீங்க, குணம் மாறணும்னு பிரயாசப்படுங்க. சுவாபங்களில் மாற்றம். மனைவியே நேசிக்க முடியல, கணவன்கிட்ட நேசிக்க முடியல, ஆஃபீஸில் நல்லா பேசுகிறோம், எல்லார்ட்டையும் அன்பாக பழகுறோம், வீட்டுக்குள்ளே வந்து ஒரு எலியும் பூனையுமா இருக்கிறோம். அன்பாக பேசி எத்தனை நாள் ஆச்சு யோசித்து பாருங்க. பிள்ளைங்க அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசி எத்தனை நாள் ஆகுது? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நம்ம வீடு இயேசுவின் குடும்பங்கிறோம், ரட்சிக்கப்பட்ட வீடுங்கிறோம், பரலோகம் அப்படிங்கிறோம், பரலோகம் போக போகிறோங்கிறோம். எங்கள் வீடு இயேசுவின் குடும்பம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறாரு. அந்த சந்தோஷம் இல்லையே. அந்த சந்தோஷம் வீட்டில் இருக்கா? ஒருத்தர் அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறது, இந்த ஒரு பக்கம் கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்கிறதில்ல. ஒரு கலகலப்பான மகிழ்ச்சியான வீடாக நம்ம வீடு இருக்கா? நமக்குள்ளேயே அந்த ஜாய் ஆஃப் த லார்ட் இல்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்த். ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைங்க. அதை நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் பக்கத்து வீடு பார்க்கணும் இல்லைங்க. நம்ம ஒரு சந்தோஷமான குடும்பங்கிறத பக்கத்து வீடு பார்க்கணும்ல. அதுதானே இயேசுவின் குடும்பங்கிறதுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுறது. நம்ம வீட்டில் ஜபம் இருக்கு, பாட்டு இருக்கு, சிலுவை இருக்கு, இயேசு ரத்தம் செய்யணும் வாசலில் ஒட்டி இருக்கு, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ்னு ஒட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, கேலண்டர் இருக்குது. இயேசுதாசன் தொங்கிட்டு இருக்காரு அங்கே வந்து வீட்டில், பவரேஜ் சீனியர் பாஸ்டரும் தொங்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இல்லை? நம்ம வீடுகளுக்குள்ளே யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இந்த வசனம். அப்போ நம்முடைய உறவு தேவனோடு இருக்கிற உறவு அன்பாக இருக்குன்னு நினைக்கிற மாதிரி. அடுத்தது சக விசுவாசிகளோட பழகிறவங்களோட, பார்க்கிறவங்களோட, பக்கத்து வீட்டுக்காரங்களோட, எல்லார்கிட்டையும் முடிந்த அளவு நம்ம அன்பை காட்டணும். அன்பு தான் பிரதானம், அதை பழகணும். இந்த அன்பை காண்பிப்பது எப்படி? ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ அன்பு தான் பிரதானம். இந்த அன்பை எப்படி காண்பிப்பது? அன்பை காண்பிப்பதற்கு நீங்கள் கொடுக்கிற பொருட்கள் எல்லாம் விசேஷம். நம்ம கொடுக்குற பொருள் இல்லை. ஒரு கணவர் வந்து சொன்னாராம் ஒரு பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் என் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போடுறேன், என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், ஆனாலும் எதையாவது குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்ட்டு. அப்போ பாஸ்டர் கேட்டாரா, நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்களா? உட்காந்து பேசுகிறீங்களா? கேட்குறீங்களா கணவர் மாதிரி? அப்போ பாஸ்டர் 10 நிமிஷம் உட்காந்து சண்டையில் முடிச்சிடும் பாஸ்டர். அன்றைக்கி ஒரு மனைவி, ஏங்க ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட உட்காந்து பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சரிம்மா வரேம்மா உட்காருமா பேசுவோம்மான்னு பேச ஆரம்பித்தா 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து கடைசியில் 2 சண்டையில் போய் இனி உன் முகத்திலே முழிக்க மாட்டேன், போயிரு அந்த பக்கம்ன்ட்டு. வீடு அப்படி தானே இருக்குது. குடும்ப கதைகளெல்லாம் கேட்டால் இல்லை 10 நிமிஷம் பேசியிருப்பீங்களா என்கிட்ட உட்காந்து அப்படின்னு கேட்க, சரி பேசுவோம் வா, என்ன பேசணும் அதையும் நான் தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்க, அதுலேயே ஆரம்பிச்சிடும். அன்பில்லாத குடும்பங்கள் தான் அதிகம். வீடு இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, சாப்பாடு இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஏசி இருக்குது, டிவி இருக்குது, ஆனால் அன்பில்லை. அதை வர வைக்கிறதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும். இந்த வீட்டை சந்தோஷமாக வைப்பது எப்படி, சந்தோஷமாக வைப்பது எப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணும்போது சண்டையை உண்டாக்குவது எப்படின்னு அவன் ரெடியாக இருப்பான். யார்? நம்ம ஆப்போசிட் பார்ட்டி. நம்ம சந்தோஷத்தை வர வைப்பது எப்படின்னு நம்ம ஒரு திட்டம் போட்டு, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, இன்றைக்கி எங்கள் வீட்டை வந்து முடிஞ்ச அளவு நம்ம பிள்ளைங்களாம் சந்தோஷமாக வச்சுட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுறேன், அப்படி எதுனாலும் வீணான வார்த்தையை பேசிட மாட்டேன், நான் கண்ட்ரோலாக இருக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பாப்பா, ஓஹோ இப்படி யோசித்துக்கிட்டு இருக்கிறியா, நான் வரேன். அவன் யோசிக்கிறதையும் நம்ம யோசிக்கணும். நீ வா, நீ என்ன வந்தாலும் நான் கண்ட்ரோலாக இருப்பேன், என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை குடும்ப ஜபம் பண்ணுவோன்னு சொல்லி ஆரம்பித்து எந்த பாட்டை பாடலாங்கிறதுல சண்டை வந்து குடும்ப ஜபம் பண்ணாத குடும்பம் இருக்குது. இந்த பாட்டை பாடுவோமா, அது வேணாம் பழைய பாட்டு, இது புது பாட்டு, இது எனக்கு தெரியாது. குடும்ப ஜபம் பண்ணுறதுலையே சண்டையில் முடிஞ்ச குடும்பம் இருக்குது. சின்ன விஷயங்கள் சிரிச்சிட்டு போக சொல்லலை, லைஃப்பில் நம்ம கவனிக்கணும். நிறைய வீடுகளில் சண்டை சச்சரவு, சண்டை சச்சரவு. கிறிஸ்தவ வீடுகள் கிறிஸ்தவ வீடாகவே இல்லை. சபையில் தான் நம்ம வந்து ஒரு மேக்கப் போட்டுட்டு பாருங்கள், நாய் வேஷம் போட்டால் நாய் மாதிரி குலைக்கணும், சிங்கம் வேஷம் போட்டால் சிங்கம் மாதிரி உருமணும். அதை மாதிரி ஒரு பெந்தைகோஸ்தே போர்வையில் சர்ச்சில் வந்து ஒரு வேஷம் போட்டால் அதுக்குரிய பொம்மை மாதிரி பப்பெட்டு ஆடுற மாதிரி ஆடிட்டு வீட்டுக்கு போனால் அதே மாதிரி இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையை கவனிப்போம். அன்பு நம்மகிட்ட வெளிப்படுதா? நல்லா இருக்கிறோமா? அன்பை பேச்சில் அன்பை காட்டுறோமா?
நம்ம அன்புள்ளவங்கன்னு ஒரு பேர் எடுக்க முடியுமா? நம்ம அன்புள்ளவங்கன்னு ஒரு பேரை ஆண்டவர் சொல்வாரா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால், அதனால என்னுடைய சொல்லுங்க, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பா இருங்க, அதனால என் சீஷர்கள் உலகம் சொல்லும், உலகம் சொல்லுங்கிறாரு. அப்போ ஆண்டவர் எதை வச்சு நம்மளை எடை போடுறாரு? இப்போ பாஸ்டர் சொன்னாராம், நீங்க பணம் கொடுக்குறீங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, பொருள் வாங்கி போடுறீங்க, மளிகை ஜாமான் காசு கொடுக்குறீங்க, உட்காந்து பிள்ளைகள்கிட்ட மனைவிகிட்ட பேசுறீங்களான்னு உங்க டைமை கொடுக்குறீங்களான்னு கேட்டாராம். என்ன பாஸ்டர் டைம் கொடுக்குறது, எனக்கு டைமே இல்லை பாஸ்டர், ஒரே வேலையா இருக்கு, வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போட்டுடுறேன். அது இல்லைங்க பிரதர், அது இல்லை தேவை, அது அவங்க கூட வாங்கிக்குவாங்க. நீங்க மனைவியோட பிள்ளைகளோட உட்காந்து பேசுங்க, உங்க டைமை கொடுங்க. ஒரு ஆள் ஒருத்தருக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பெரிய கிஃப்ட் என்ன பொருள் இல்லை, டைம். டைம் டைம் தான் பெரிய கிஃப்ட். ஸோ உங்க டைமை கொடுங்க, உட்காந்து பேசுங்க, விசாரிங்க, என்னன்னு கேளுங்க. டேக் டைம், கிவ் யுவர் டைம். டைம் தான் பெரிய கிஃப்ட். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைமை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், உட்காந்து பேசணும். அதை செய்யுங்கன்னாரா அந்த பாஸ்டர் ஆலோசனை சொல்லி அனுப்புனாராம். கொஞ்ச நாளில் வாழ்க்கை நல்லாயிட்டு. ஒரு அலையில் சொல்லாமல் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருடைய குடும்பங்களை தான் சொல்கிறேன். அதான் இருக்க எல்லாமே தான். காசை கொடுத்துட்டேனே வாங்கிக்க, என்ன வீட்டு செலவுக்கு தானே காசு, இந்த காசு இல்லைன்னா இதை தானே அதுதானே, அப்படி போனால் ஆஃபீஸ் மாதிரி இருக்காது, வீடு மாதிரி இருக்காது. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், உள்ளே போனால் குட் மார்னிங் 4 பேருக்கு போட்டுட்டு வர்ற மாதிரி இருக்குது. இது வீடு, அன்பு, இது வீடு. ஸோ இங்கே அன்பு இருக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும், நாம தான் அதை என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பில்லாத ஆட்கள் மாதிரி தெரியுதுல்ல நம்ம எல்லாம். ஐயோ இது இது இதை போய் எப்படி நம்ம நேசிக்கிறது, எப்படி அன்பு காட்டுறது, அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டதுனால தேவ அன்பு நம்ம இதயத்தில் இருக்கு. அந்த அன்பு தான் வெளிப்படணும். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். தேவன் மேலே இருக்கிற அன்பை காட்டுறது ஈஸியாக இருக்குது நமக்கு. உங்களை நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நேசிக்கிறேன்ப்பா, ரைட். அதே அன்பை பக்கத்தில் காட்டுங்கிறார் ஆண்டவர். இந்த பக்கம் அந்த பக்கம் அன்பை காட்டு. குடும்பம்னா கணவன்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகள்கிட்ட காட்டு, சொந்தக்காரங்கிட்ட காட்டு, உன்னை தப்பாக பேசுகிறவங்ககிட்ட அன்பை காட்டு. உன் அன்பை தானே காட்டணும். அன்பை காட்டுவங்க உன்னுடைய நேரத்தை கொடு. யோபுவின் நண்பர்கள் 7 நாள் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம, யோபுவின் கஷ்டத்தை பார்த்துட்டு. they gave their time. யார் செய்வா யோசித்து பாருங்க. யோபுவின் கஷ்டத்தை பற்றி கேள்விப்பட்டு புறப்பட்டு வந்து 7 நாள் ஒரு வார்த்தையும் பேசாம அந்த குப்பையில் யோபு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. 7 நாளுங்க. 7 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போயிடல, அது கூட ஈஸி. 7 அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. அழுகிற யோபுவோட சேர்ந்து அழுது, சாப்பிடாத யோபுவோட சேர்ந்து சாப்பிடாம இருந்து, தூங்காத யோபுவோட உட்கார்ந்து தூங்காம இருந்து, என்ன பெரிய சாக்ரிஃபைஸ் நம்ம கொடுப்போமா? அன்பின் இலக்கணத்தை அந்த யோபுவின் நண்பர்கள்ட்ட பார்க்கலாம். they gave the time. ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொடுப்போம்னு சொல்றோம். அதே போல மனிதர்களுக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆமேன் கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நம்மை குடும்பத்தில் வைத்திருக்கிறார். இந்த குடும்ப உறவுகள் இனிமையா இருக்கணும்னா அதற்கு அன்பு தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பு தான், அதாவது ஒன்று முக்கியமானதுன்னா அதுக்கு தான் அதிக நேரம் செலவழிப்போம். 5-6 வேலை இருக்கு, இதுல எந்த வேலை முக்கியமோ அதுக்கு தான் நம்ம அதிக நேரம். நீங்க எதுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறீங்க என்பதை வச்சு எதை முக்கியமா வச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். போனு தான் ரொம்ப நேரம் இருக்கு, போனை தான் முக்கியமா வச்சிருக்கீங்க. எதுக்கு நீங்க அதிக நேரம் செலவழிக்கிறீங்க என்பதை வச்சு நீங்க எதை முக்கியமா வச்சிருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னா, நல்லா படிக்கிறீங்கன்னா பைபிளை முக்கியமா வச்சிருக்கீங்க. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, இல்ல நீங்க ஊழியம் விரும்புறீங்க, எதற்கு உங்க அதிகமான நேரத்தை கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு முக்கியமானது. அப்போ ஒருவரை முக்கியமா நினைச்சா நம்ம டைமை கொடுக்குறோம். ஆண்டவரை முக்கியமா நினைச்சா அவருக்கு டைமை கொடுக்குறோம். நம்ம நண்பர்களை முக்கியமா நினைச்சா அவங்களுக்கு டைமை கொடுக்குறோம். நம்முடைய வாழ்க்கை we spend. ஆமென் கேட்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒருவருக்கு நம்ம கொடுக்கிற அளவுக்கு தான் ஆண்டவர் அன்புக்கு வந்த எல்லாரும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு எபேசியர் 5:16, சமயம் கிடைக்கிற போதெல்லாம் நீங்க கூடுமான வரை எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம வாழ்க்கையில எதை முக்கியமா நினைக்கிறோம், யாரை முக்கியமா நினைக்கிறோம்?
முக்கியமாக நினைக்கிறவங்களுக்கு தான் நம்முடைய நேரத்தை கொடுப்போம். ஆண்டவர் முக்கியமாக நினைக்கிறோம். தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை முக்கியமாக நினைக்கிறோம். ஸோ ஆண்டவர் மீது அன்பாக இருக்கிறோம் என்பதை காண்பிக்க நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம். அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் கிருபை தருவாராக. ஆமென். கேட்கலாமா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை மாறணும். இல்லைன்னா நம்ம அப்படியே தான் இருப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வர்றதும், அப்படியே கை தட்டுறதும், அப்படியே ஜெபம் பண்ணுறதும், அப்படியே 2 பாட்டு பாடுறதும், அப்படியே உற்சாகமாகிறதும், அப்புறம் அதே மாதிரி தான். நம்ம இது ஒரு பாடம், இந்த பாடத்தில் பாஸ் பண்ணணும், இதை நான் செய்யணும், இதை நான் பழகணும், இதை பழகணும். சொல்லுங்கள், இதை கோபப்படாமல் இருக்க பழகணும், கோபப்படாமல் இருக்க பழகணும், பொறுமையாக இருக்க பழகணும், கோபம் வரும்போது கட்டுப்படுத்த, சொல்லுங்க, கட்டுப்படுத்த பழகணும், நானே பழகணும், என்ன நானே அடக்கணும், கோபப்பட்டு பேசாமல் இருக்க அடக்கணும், நாவை அடக்கணும். என் நாவு இல்லை, என் வாய் மீறாதபடிக்கு என்ன செய்தேன்? நான் தீர்மானம் பண்ணினேன், என் நாவை அடக்குகிறேன், என் வாய்க்கு காவல் வைங்க, நான் பேசாம மௌனமாக இருப்பேன். சில தீர்மானம் நம்மளே செய்யணும். கிருபை தாங்கப்பா. கேட்கிற வசனங்கள் சபையில் உட்காந்து 10 நிமிஷம் நம்ம அந்நிய பாஷை பேசுறத கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சிடாதீங்க. அதை நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. சர்ச்சில் இது அவசியம், நான் அவசியம் இல்லைன்னு சொல்லலை. 10 நிமிடம் 15 நிமிடம் கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறத ஃபுல்லாக இதுதான் வாழ்க்கையில், இது வாழ்க்கையில். இங்கே கொஞ்சம் சார்ஜ் ஆகுறீங்க, வெளியில் போகிறது தான் வாழ்க்கை. இப்போ சர்ச்சு முடிச்சோன்னு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, போகிற வழியெல்லாம் உங்கள் அன்பு வெளிப்படுமான்னு பாருங்கள். ஆட்டோ டிரைவர்கிட்ட, பஸ்ஸில், கடையில், டீ கடையில் நீங்கள் கேட்டு ஒன்று கொடுக்கலன்னா, பெட்ரோல் பங்கில் நின்று பெட்ரோல் போடும்போது நம்ம முதல்ல போயிருப்போம், நமக்கு பின்னால் வந்திக்கு பெட்ரோல் போடும்போது நமக்கு ஆத்திரமாக வருது, நான் நிற்கிறேன் தெரியுது அவனுக்கு, என்ன நினச்சிக்கிறேன்னு கேட்குறோம். அதை தான் ஆண்டர் பார்க்குறேன், அதான் டெஸ்ட்டு. அங்கே தான் அன்பு இருக்கான்னு பார்க்குறாரு. எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், நமக்குள்ளேருந்து அன்பு வெளிப்படுதா? ஸோ கிறிஸ்தவ போர்வையில் சபைக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தை அதுதான் பரலோகம் நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, உங்களை ஏமாற்றிக்காதீங்க. அன்றாட வாழ்க்கையில் இங்கே இருக்கிற 2 மணி நேரம் இல்லை, 168 மணி நேரத்தில் ஒரு வாரத்தில், இப்போ நம்ம அடிக்கடி வரோம், ஒரு 168 மணி நேரத்தில் 2 மணி நேரம் தான் சர்ச்சுக்கு வரும், மீதி 166 மணி நேரம் வெளியே இருக்கிறோம். அங்கே எப்படி நடக்கிறோம், அங்கே கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிறோமா, அங்கே அன்பை காட்டுறோமா? நம்ம எல்லாருமே அன்பை காண்பிக்கிற நபர்களாக இருந்தால் நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. கை தட்டி ஒரு அல்லையில சொல்லுங்க. அன்பை காட்டுற ஆளா இருந்தா நம்ம அதிகாரத்தை காட்டுவோம். நீ எல்லாம் என்ன பாரு எப்படி இருக்க, நீ நரகம் தான் போப்பார, நீ இயேசு ஏத்துக்கல நரகம் தான் போப்பார, நீ குடிக்கிறல நரகம் தான் போப்பார, நீ சினிமாவுக்கு போற நரகம் தான் போப்பார, டாஸ்மாக் போயிட்டு வரையா நீ நரகம் தான் போப்பார. இப்படி பேச தெரியாம பேசிதான் அவங்களுக்கு அது விட முடியாம இருக்கு, அவங்களுக்கு அது விட முடியாம இருக்கு. நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா அற்புதம் செய்வாரு, ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, இதை பழக்கத்தை மாத்திடுவாருங்க, பயப்படாதீங்கன்னு அப்படி பேசி பாருங்க, அன்பா பேசி பாருங்க, பிள்ளைகள்கிட்ட அன்பா பேசி பாருங்க, பேச்சே கம்ப்ளீட்டா நம்ம மாறணும். ஆமீன். கேட்கலாமா? ஒரு அல்லையில சொல்லுங்க. உங்க ஸ்கூல்ல, காலேஜ், எந்த இடமும் இதை நம்ம என்ன சொல்றது, ஒரு நாயை பழக்கிற மாதிரி நம்மளை பழக்கணும். என் பேச்சு, நான் இப்படி பேசக்கூடாது, நான் இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடாது, எப்பவும் சிடு 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 நிற்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது, நான் ஸ்லோவாகணும், நான் குறையணும், கோபத்தை குறைக்கணும், அன்பை காட்டணும். நான் பண்ணது கரெக்ட் தான், அவங்க பண்ணதான் தப்பு, ஆனால் வீணா பழி போடுறாங்க, ஆனாலும் நான் எதிர்த்து பேசக்கூடாது, நான் பொறுமையாக இருக்கணும், நான் நிதானம். இப்படி நானே என்ன செய்யணும்? ஆண்டவரே 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 நேசிக்க உதவி செய்யுங்கப்பா, வசனத்தை இப்போ தான் கேட்டுட்டு வந்திருக்கேன்ப்பா, வசனத்தை முடி வாழணும்ப்பா, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நம்ம தான் ஜபம் பண்ணி நம்மளை மாற்ற, அடுத்தவங்களை மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. நாம மாறணும் மாறணும் மாறணும்னு ஜெபம் பண்ண நம்மளை கர்த்தர் மாற்றுவார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு போல மாறலாம்.